நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. சுவாமி, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சுவாமி, வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகள் என் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தமாக்கி ஜெபிக்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். சுவாமி, மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. சத்திய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்புவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா டுடே அண்ட் டுமாரோ, ஹோலினஸ் அண்ட் மிரக்கிள். தட் மீன்ஸ் டுடே ஹோலினஸ் அண்ட் தென் டுமாரோ மிரக்கிள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நீங்கள் என்ன காரியத்திற்காக எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரிசுத்தம் என்னவென்றால் என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்திலும் இருக்கிறது, குடும்பத்திலையும் இருக்கிறது, உறவுகளிலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, என்ன விரும்புகிறாரு தெரியுமா? பரிசுத்தத்தை விரும்புகிறார். நாம் எடுத்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நாம் அவருடைய நிலைக்கு மாற வேண்டும், பரிசுத்த நிலைக்கு மாற வேண்டும் என்றால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நமக்கு பாவம் இருக்கிறதா இல்லையா? அப்படி என்று கேட்டால் ஒருவரும் பதில் சொல்ல முடியாது. எடுத்து வாசிக்கலாமா? 1 யோவான் 1:8 வாசிங்க. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னையும் சேர்த்து தான். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திற்கு போய், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்தேன் இன்னைக்கு? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? காலையில் இருந்து இரவு வரையிலும் நாம் செய்கின்ற பாவங்கள் அநேகம் கிரியைகளினால் பாவம் செய்கிறோம்.
நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படும் பொழுது ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் வருகின்ற நாட்கள் வரையிலும் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களை ஆண்டவரே அறிக்கையிட்டு, ஆண்டவரே எனக்குள் இவ்வளவாய் பாவம் இருக்கிறது என்றைக்காவது நாம் கேட்டு இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே இன்றைக்கு காலையில் தொடங்கி இந்த நேரம் வரையிலும் எனக்குள்ளாக என்ன பாவம் இருக்கிறது ஆண்டவரே? என் நாவினால் பாவம் செய்கிறேனே, என் நினைவுகளில் பாவம் செய்கிறேனே, என் எண்ணங்களில் பாவம் செய்கிறேனே ஆண்டவரே. ஆண்டவர் பாவத்தை உணர்த்துகிற ஆண்டவர். நாம் தேவ சமூகத்தில் போய் கேட்டிருக்கிறோமா? இல்லை என்போமாகில் பாவத்தை நாம் சேர்த்து 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 வைத்து அவருடைய வருகின்ற நாட்களில் நாம் அவரோடு செல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறார். அவர் அசுத்தமுள்ள தேவன் அல்ல. தேவன் அசுத்தத்திற்கல்ல, நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் கர்த்தர். அவருடைய நிலைக்கு நாம் மாற வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் எதெல்லாம் விரும்புகிறோம்? ஆண்டவரே எனக்கு வருகின்ற மணமகன், எனக்கு வருகின்ற மணமகள் ஆஸ்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் நிறைய அணிகலன்கள் போட வேண்டும் ஆண்டவரே. உயர்வான ஆடைகளை அணிய வேண்டும் ஆண்டவரே. வேலையில் எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் விரும்புகிறோம். ஆண்டவர் அந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனால் இன்னைக்கு விரும்புகிறோமா? கர்த்தருடைய காரியத்தை விரும்புகிறோமா? ஆண்டவரே நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோமா? விரும்புகிறது இல்லை. அட்லீஸ்ட் இயேசுவை பற்றி 2 பேர்கிட்ட அது அட்லீஸ்ட் நம்ம சொல்லி இருக்கிறோமா? கடந்த வாரம் சொல்லுவாங்கல்ல, களத்துக்குள்ள இறங்கணும்னு சொல்லி நானே இறங்கினேங்க. ஆண்டவர் பாருங்க ஊழியத்தை தேடி தேடி போய் செய்தார். தேடி வந்த இயேசு தான் இதே இடத்துல இந்த அமர்ந்திருக்கிற சகோதரி ரம்யா என்று இப்பொழுது சிவகங்கையில இருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. அவருடைய சாட்சிகள் இருக்குங்க. இந்த சகோதரி சிவகங்கையில் இருக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வருவாங்க. இன்றைக்கும் இங்கே தான் அமர்ந்திருக்கிறாங்க. இதே ஸ்ட்ரீட்டில் ஆவியானவர் என்னை ஏவினா எத்தனை ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க. போ, தைரியமா இறங்கினேன், தில்லா இறங்கினேன். இந்த சகோதரியோட கூட போனேன். இதே ரோட்டில் அந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தோம். நிறைய பேர்ட்டு அந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முழங்கால் போட்டு செபிச்சிட்டேன். ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் இயேசுவை அறியாத ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு அவர்களும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தாகம், தர்ஸ்ட் ஆண்டவரே? அதே தாகத்தினால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைப்பார் என்று கனவுல கூட ஒரு நாள் நினைக்கல. என்னுடைய வாழ்க்கை பாடுகள் எல்லாம் 25 வருஷம் துக்கத்தினாலும் கண்ணீரினாலும் வேதனையாலும் கடந்து சென்றது. எதற்கு தெரியுமா? ஆண்டவர் என்னை புடமிட்டார். என்னுடைய ஊழியத்திற்கு நீதான் வேணும் ஆண்டவரே. நான் ஒன்றுமில்லாதவ, நான் ஒன்றுமே இல்லாதவ. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், என் தேவ சமூகத்தில் அநேக ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கப்பட வேண்டுமே சொல்லி நானே சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்க களத்தில் இறங்கியாச்சு. ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் வியாகுலத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு ஒரு பைத்தியத்தை போல அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் ஏவினா இறங்கு மகளே. இதே ரோட்டில் தான் நாங்கள் கொடுத்தோம். இயேசு நல்லவருங்க, இயேசு அன்புள்ள ஆண்டவர். அந்த இயேசு கிட்ட வாங்க, உங்க துக்கம் மாறும். அந்த இயேசு கிட்ட வாங்க. புற சாதிகள் நின்று சத்தியத்தை கேட்டார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு வந்துச்சே ஒரு வேகம். இன்னும் அநேக ஜனங்களை சந்திக்கணும் ஆண்டவர். என்னை எதற்காக அழைத்தீர்? இந்த ஜனங்களுக்காக ஒரு பாரப்பட்டு ஜெபிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்தார் என்பது இப்பொழுது தெரியாது. ஆனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் இதை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் இதை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவர் அழைக்கல, சும்மா ஆண்டவர் இவ்வளோ கூட்டத்தை வந்து உட்கார வைக்கல.
இது இயேசுவால் வந்த கூட்டம். அல்லேலூயா. அவருடைய நிலைக்கு நம்ம மாறணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே யாரை குறித்தாவது நான் பேசியிருக்கிறேனா, என் நாவுகள் பாவம் செய்திருக்கிறதா, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படலைனா, நீங்கள் கழுவப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். எடுத்து வாசிக்கலாமா? லேவியராகமம் 20:8 வாசிங்க. என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். போதுங்க. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரிசுத்தராகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. விரும்பினா நீங்க அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் எபிரேயர் 12:14 வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. மோசே இன்றைக்கு தரிசித்தார். எப்படி தரிசித்தார்? மோசே ஆண்டவர் சொன்னார், இது பரிசுத்த ஸ்தலம்பா, அவருக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா அவருடைய வெளிச்சத்தை காண முடியல, அவரை தரிசிக்க முடியல? இன்றைக்கு நம்மளுக்குள்ள பரிசுத்தம் இல்லாததுனால தான். இன்றைக்கு விரும்புகிறோமா? பரிசுத்தத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, எதையோ நான் விரும்பி ஓடுறேன் ஆண்டவரே. ஒரு கடையில் இலவசம் நான் ஓடுறோம், விரும்பி ஓடுறோம். பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமே. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நான் விரும்பணும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு விரும்பணும் ஆண்டவரே. வேத வசனத்தை வாசிப்பதில் ஆசையாக இருக்க நான் விரும்பணும் ஆண்டவரே. என்னுடைய நாட்களில் அநேக நாட்கள் வேதத்தை புரட்டின நாட்கள் உண்டு. சத்தியம் தெரியாத எனக்கு ஆண்டவர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம்னா ஒரு கூட்டம் ஓடுது, ஆனால் கண்டித்து உணர்த்தணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனிதன் பாவம் செய்வானானால் அவனை என்ன செய்யணும்? கண்டித்து உணர்த்தணும். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. வேதம் எவ்வளவு கண்டிக்கிறது பாருங்க. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், என் எண்ணங்கள்ல என் நினைவுகள்ல யாரும் பார்க்கல. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. சில இடத்துல குறை சொல்ற இடத்துல நிற்க மாட்டேன். ஆண்டவர் சொல்ற, ஓடி ஓடிப்போ, நீ பேசாத. நியாயம் தீர்க்கிற கர்த்தர் நான். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறோமே, யாரும் என்னை பார்க்கல. உங்கள் எண்ணங்களில், சிந்தைகளில், யோசனைகளில் பாவத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அது விபச்சார பாவம். அல்லேலூயா. வேதம் எப்படி கண்டித்து உணர்த்துகிறது பாருங்க. கண்டித்து உணர்த்தணும். இல்லை என்றால் அந்த மனுஷன் குழிக்குள்ளே போய் விழுந்துருவான். நீங்கள் பாவம் செய்கிற மனிதனை பார்த்து அவனுக்குள்ளே கண்டித்து உணர்த்தணும். பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லணும். அவருடைய நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. நீங்கள் சுத்திகரிக்கப்பட ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் ஏன் நிலைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா நானும் என்ன செய்வேன்? உன்னை பரிசுத்தமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்களில் பரிசுத்தம் இருக்குதா? தேவையில்லாத இடத்துக்கு ஓடுகிறோமே, பரிசுத்தம் இருக்குதா? பரிசுத்தம் இல்லை. அநியாய வட்டி கொடுக்கிறோமே கரத்தில் இருந்து, பரிசுத்தம் இருக்கிறதா? லஞ்சம் வாங்குகிறோமே, பரிசுத்தம் இருக்கிறதா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உண்மை இருந்தால் அதுவே பரிசுத்தம். குடும்பத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? மனைவியிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? வார்த்தையில் நம்ம பரிசுத்தம் இருக்கிறதா? இன்றைக்கும் அநேக குடும்பங்களில் வார்த்தையின் மீறுதல்களினால், கோபத்தினால் கெட்ட வார்த்தை வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வேதம் கண்டித்து உணர்த்துகிறது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கெட்ட வார்த்தை பரிசுத்தம் இல்லை. நல் வார்த்தை பேசுகிறோமா? கிரியைகளில் நம்ம
நடக்கிறோமா? நம்ம பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய செயல்களில் பரிசுத்தம் இருக்கிறதா? நம்ம ட்ரெஸ் கோடில் பரிசுத்தம் இருக்குதா? இன்றைக்கு பெண்களாக அமர்ந்திருக்கிறோம், ஆண்களாக அமர்ந்திருக்கிறோம். நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் கோடு அதில் பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தம் இல்லை. இன்றைக்கு எத்தனை சமுதாயத்தில் பார்க்குறோம், வாலிப பிள்ளைகளுடைய ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குது? உங்களை பார்க்குறவங்க எப்படி பார்க்கணும்? பெண்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பார்க்கணும். பரிசுத்தம் இருக்கா நம்மளிடத்தில்? இன்றைக்கி பிஸ்னஸில், வியாபாரத்தில் கலப்படம் செய்கிறாங்களே, பரிசுத்தம் இருக்கா? உண்மை இல்லை. உண்மை இல்லாத தன்மை எல்லாமே பரிசுத்தம் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா பரிசுத்தம்? ஆண்டவரே, என்கிட்ட சிகரெட் இல்லை, நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை, நான் மது குடிக்கிறது இல்லை. பெண்கள் சொல்லுவாங்க, நான் சீரியல் பார்க்குறது இல்லை, டிவி பார்க்குறது இல்லை, சினிமா பார்க்குறது இல்லை, நான் தேவையில்லாத பார்க்குறது இல்லை, ஃபேஸ்புக்கை பார்க்குறது இல்லை. நல்லது தான், கவனிங்க. அதைத்தான் என்ன செய்கிறாங்க? பரிசுத்தம். நான் ஆலயத்துக்கு சரியாக வந்துடுறேன், பர்ஃபெக்டாக வந்துடுறேன், சரியாக வந்துடுறேன். இதை மட்டும்தான் பரிசுத்தமாய் நினைத்து பரிசுத்தவான்களை காட்டிக்கொண்டு இருக்கிறோமே, இது மட்டும் பரிசுத்தம் இல்லை. இந்த வேத வசனத்தின்படி வாழணும். இந்த வேத வசனத்தின்படி வாழலைன்னா அதில் பரிசுத்தம் இல்லை. ஒரு சகோதரன் சொல்லுகிறார், நான் ஆலயத்திற்கு சரியாக வந்து விடுவேன், பர்ஃபெக்டாக வந்து விடுவேன், எல்லா காரியங்களையும் செய்து விடுவேன். நல்லது, அது பரிசுத்தம். அது மாத்திரம் பரிசுத்தம் இல்லை. இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழ வேண்டும். அதுதான் பரிசுத்தம். ஒரு சகோதரர் மனைவியிடத்தில் சொல்கிறாரு, எல்லாம் சரியாக செய்துட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னே, உன்னை பார்த்தா எரிச்சல் வருது, எனக்கு உன்னை பார்த்தா கோபம் வருது. அப்படி என்றால் வேத சத்தியத்தின்படி நம்ம வாழுகிறோமா? வேத வசனத்தின்படி வாழுகிறோமோ? புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி வாழாத ஒரு பர்ஃபெக்டை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. அது பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் மனைவிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே ஆண்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க, அவங்களுக்கும் சொல்லுங்க. இருக்குது, ஆண்டவர் விட மாட்டார். குடும்பத்தை எவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவர். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நல்லா ஓடுவாங்க, நல்லா செபிப்பாங்க, நல்லா என்ன செய்வாங்க? அபிஷேகத்தில் நிறைஞ்சு பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நல்லது. ஆனால் வீட்டுக்குள்ளே போன உடனே கணவன் ஏதாவது கேட்டால் உனக்கு எடுத்து கொடுக்க முடியாது. பரிசுத்தம் இருக்கா? வேத வசனத்தின்படி வாழுகிறோமா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் வேத வசனத்தின்படி வாழாத ஒரு வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அதை விரும்புகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம இன்றைக்கி கேட்டுக்கிறோம், ஆசீர்வாதம்னா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடணும். ஆசீர்வாத கூட்டம்னா ஓட தான் செய்வாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற கூட்டம்னா குறைஞ்சிரும். எனக்கு எதுக்கு அது தேவையில்லை. ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லுவேன், ஆசீர்வாதம் தேவன் கொடுக்குற கண்டிஷனுக்குள்ளே வரணும். அப்போ கண்டிஷனுக்குள்ளே வரும்பொழுது தான் பிளஸ்ஸிங்ஸு. சும்மா எனக்கு பிளஸ்ஸிங்ஸ் வந்துடும்னா எப்படி பிளஸ்ஸிங்ஸ் வரும்? இன்றைக்கு சொல்கிறேன், உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கர்த்தர் தடைகளை உடைத்து செய்யணும்னா ஆண்டவர் வாய்களில் பரிசுத்தம் வேணும், நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம் வேணும். கர்த்தர் இந்த நாளில் தடையான காரியங்களில் மனித தயவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க, எல்லாத்துலேயும் நல்ல ரேங்க் வாங்கிடுவாங்க, ஸ்கூலில் நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஆனால் பெற்றோர்கள் சொல்கிறது என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. வேத வசனத்தின்படி வாழலை. உங்கள் பிள்ளைகள் வேத வசனத்தின்படி வாழலை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? என் பிள்ளை நல்லா வாங்கிடுச்சு ரேங்க்கு, பெருமை தட்டி கொள்ளுகிறோமே. ஆண்டவர் அதை மட்டும் எதிர்பார்க்கலைங்க.
கீழ்ப்படிதல் வேணும். வேத வசனத்தின்படி வாழாத ஒரு வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. நோ ஹோலினஸ், நோ எட்டர்னல் லைஃப். தட்ஸ் ஆல். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். ஒருவேளை இன்றைக்கும் நம்மளுக்குள்ள பாவம் செய்கிறத அறியாமல் இருக்கிறோமா? இல்லை பாவம் இருக்கிறத ஆண்டவரே நீக்கும்னு ஆண்டவர்கிட்ட போகிறோமா? இல்லை ஆண்டவரே எனக்குள்ள பரிசுத்தம் ஆண்டவரே நான் காத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறோமா? அன்றைக்கு ஏசாயா வாயை தொட்டார். யார் தெரியுமா? சேராபீன்களில் ஒருவர். அவர் சொல்கிறாரு, பார்க்குறாரு, ஜனங்களை பார்க்குறாரு. இதை வாசிக்க வேணாம். ஜனங்களை பார்க்குறாரு, இவர்கள்லாம் பாவம் செய்கிறார்களே என்று சொல்லி ஆலயத்திற்குள்ளே வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த சேராபீன்களில் ஒருவன் என்ன செய்கிறான்? அவருடைய வாயை தொடுறாரு. அவர் வாயை தொட்ட போது சொல்கிறாரு, ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். எப்போ அந்த பாவம் அவனுக்கு உணர்த்தப்பட்டுச்சு சொல்லுங்க? அவர் வாயை தொட்ட பொழுது. அதற்கு முன்பாக அவனுடைய வாய் எவ்வளவாய் பாவம் செய்திருக்க கூடும். துணிகரமான பேச்சுகள், வார்த்தைகள், கடினங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தொடுவார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மற்றவர்கள்லாம் பாவம் செய்கிறாங்க ஆண்டவரே, நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நான் பரிசுத்தவான் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே. அப்படித்தான் அந்த ஏசாயா சொன்னார். ஒரே நிமிஷம் அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார்? உனக்குள்ளேயும் பாவம் இருக்குதுங்கிறத ஆண்டவர் உணர்த்துறாரு. ஐயோ அதமானேன், அழைச்சி போயிட்டேன் ஆண்டவரே. ஏன்னா என்னால் என்ன செய்ய முடியல, இப்போ நிற்க முடியல. என் உதடு அசுத்தத்தை பேசியிருக்குங்கிறத அப்போ தான் உணர்ந்திருக்கிறாரு. எப்போ? வாயை தொட்ட பொழுது. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தொடுவா. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை தொடுவா. நம்ம பிறருக்குள்ள பாவம் இருக்கிறது, எனக்குள்ள இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தொடுவார். தொடும் பொழுது ஆண்டவரே நான் உணர்த்தப்படும் பொழுது நான் உணர்வுள்ளவனாய் மாறி ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும்னு இதே ஸ்தலத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. சிலருக்குள்ள பாருங்க, அன்றைக்கு திமிர்வாதக்காரன் இருந்தான். அப்படியே இறக்குனாங்க இயேசு இருந்த இடத்துல. ஆண்டவர் சொன்னார், இயேசுக்கிட்ட வந்தால் வியாதி குணமாயிருன்னு விசுவாசத்தோடு வர்றாங்க, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் எடுத்தோன்னே வியாதியை குணமாக்கலை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? உனக்கு வந்த வியாதியை எதனால? உன் பாவத்தினால் வந்தது. ஒரு பாவத்தை நீக்கி பரிசுத்தம் இல்லைன்னா நம்மளுக்குள்ள சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி என்ன செய்யலை? போகாது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் வியாதினால் பீடிக்கப்பட்டிருக்கிறீங்க? மருத்துவத்தை ஓடிக்கிட்டே இருக்கோம். மருத்துவர் சொல்லுவார் ஒன்றுமே இல்லை. பாவத்தை நீக்கி பரிசுத்தமாக்குனாதான் ஆண்டவர் அவனுக்கு வியாதி என்ன செஞ்சார்? குணமாக்குனார். அல்லேலூயா. ஆண்டவர் எடுத்த உடனே வியாதியை சுகமாக்கி இருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வேணும், பாவம் நீங்கணும். அதுக்கு தான் சொன்னார். அவன் உணர்வுடையவனாய் படுக்கையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? பார்த்துட்டாரு. மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவத்தை மன்னிச்சதுக்கு அப்புறம்தான் பாருங்க அவனுக்கு விடுதலை ஆகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சரீரத்தை தொடுகிறதே வியாதி, தீராத வியாதி. மருத்துவத்தை செலவழித்து எத்தனை தடவை நம்ம சோர்ந்து போகிறோம். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா வியாதி. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னிடத்தில் என்ன பாவம் உண்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு இந்த தவசு நாட்களில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அதே சமயம் வியாதிகளை குணமாக்குவார். அன்னைக்கு 38 வருஷம் பெதஸ்தா குலத்தில் இருந்தானே, ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவம்னு சொல்லலை. நல்லா கவனிங்க, ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் ஆண்டவருடைய டாக் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாரு? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான்.
ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிட்டாரு? சுகமாக்கிட்டாரு. கடைசியில் என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை சொல்றாரு. அதை வாசிக்கலாமா? யோவான் 5:14. அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. கவனிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்க என்ன சொன்னாரு? பாவத்தை நீக்கிட்டு வியாதியை குணமாக்கினாரு. இங்க என்ன செய்யறாரு? வியாதிய குணமாக்கிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, இதை விட இன்னும் கேடாகாதபடிக்கு. நான் நினைக்கிறேன் அந்த 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல துணிகரமான பாவம் கூட செய்திருக்க கூடும். இன்றைக்கும் நம்ம நாட்களில் அறிந்தே சில நேரங்களில் துணிகரமாய் செயல்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் அடுத்து பாவத்தை சொல்கிறார், உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. கவனிங்க, ஆண்டவர் வியாதியை குணப்படுத்திட்டும் பரிசுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்திட்டும் வியாதியை குணமாக்குற. நல்லா கவனிக்கிறீங்களா? வேத சத்தியத்தை நல்லா திருப்பி திருப்பி வாசித்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் என்ன செய்வார்? அவர் செயல்படுவார். அது எது தெரியுமா? அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம். 38 வருஷம் நினச்சி பாருங்க. ஒரே இடத்துல 2 நாள் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம சரீர வெப்பநிலை எப்படி ஏறும்? அவன் 38 வருஷமாக உட்காந்துருக்கான். அப்போ நான் நினைக்கிறேன் அவன் சரீரத்தில் நிறைய புண்கள் வந்திருக்கும். ஒரே இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இது பாவம் செய்ததுனால வந்துச்சு தான், சுகமாக்கிட்டேன். ஆனால் இதை விட கேடானதான் என்ன செஞ்சிருது? பாவம் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். அது அவருடைய இரக்கங்க, அது அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நாம் செபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். இங்கே தன் பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு வாலிபன் யோசேப்பு. கவனிங்க, 3 பாயிண்ட் தான் இதில். தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டவன். இவங்கெல்லாம் பாவம் செய்து அதுக்கப்புறம் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. சில பேர் அடுத்தவங்ககிட்ட இருக்கிறது தான் பாவம், நான் பரிசுத்தவான்னு காட்டி கொண்டிருக்கிற கூட்டமும் இன்றைக்கி இருக்குது. ஆனால் வாலிபத்தில் ஒரு பரிசுத்தத்தை காத்து கொண்ட ஒரு அழகான வாலிபன் அவர்தான் யோசேப்பு. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39:6 வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமும் முகமும் உள்ளவனுமாயிருந்தான். கவனிங்க, யோசேப்பு தன் வாலிபத்திலேயே பரிசுத்தத்தை காத்து கொண்டவன். அவன் அழகான ரூபமும் சௌந்தரியமுள்ள முகம். ஹல்லேலூயா. ஒரு சௌந்தரியமான அழகான ஒரு வாலிபன். வாலிபம் என்பது என்ன? அது ஒரு இளமையான நாட்கள், அது ஒரு இனிமையான நாட்கள், அது ஒரு சந்தோஷமான நாட்கள். கண்ணில் பார்க்குற எதையும் பார்த்து ரசிக்கிற ஒரு வயது, எதையும் செய்ய துடிக்கும் ஒரு வயது, வாலிப வயது. அநேகரால் ஈர்க்கக்கூடிய, கவரக்கூடிய ஒரு வாலிபன் யார்? யோசேப்பு. எடுத்து வாசிப்போமா? ஆதியாகமம் 39:3 வாசிங்க. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. போதுங்க, கவனிங்க. இங்கே எஜமான் வீட்டில் இருக்கிறார் யோசேப்பு. 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். எஜமான் வீட்டில் இருக்கார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாடணும்ல ஒரு பாட்டு, காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். இன்றைக்கு காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆனால் உங்களோட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். ஹல்லேலூயா. எதுலேயும் ஆண்டவர் உங்களோட இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களோட லிங்காக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களோட கூட வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோட இருந்ததுனால அவன் செய்த காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணினார் என்று எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மேல் அதிகாரிகள் இவன் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சிடறான்பா,
இவன்கிட்ட கொடுத்தா இந்த வேலையை முடிச்சிருவான். எதை செஞ்சாலும் என்ன செஞ்சிடறான்? சக்ஸஸாக செஞ்சிடறான். இது ஒரு பெரிய சாட்சிங்க. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. ஒரு சமயம் நான் வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரி ஒரு சகோதரியிடம் ஒரு சம்பள பில் எழுதுவதற்காக அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கை நான் பார்ப்பேன். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் முத்து முத்தாக இருக்கும். என்னுடைய ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. என்னுடைய தமிழ் ஆசிரியர் சொல்லுவாங்க, எழுதும்போது வடிவத்தோடு எழுதுன்னு சொல்லுவாங்க. எழுதலைன்னா முட்டியிலேயே அடி தான். அப்போ அந்த ஆசிரியர் எழுதும்போது நான் பார்ப்பேன், அவங்களும் அழகாகத்தான் எழுதுவாங்க. ஆனால் எனக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு ஆசை, ஆண்டவரே நான் இதை எழுதுனா எப்படி இருக்கும், என் ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சது உண்டு. ஆனால் இன்னொரு இடத்துல நான் மாற்றப்படும் போது அங்கே என் மேல் அதிகாரி கூப்பிட்டு சொன்னார், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு உணர்த்தப்படுகிறேன், பழைய இடத்துல வேலை பார்க்கும்போது நான் நினச்சது உண்டு. ஆனால் இப்போ அந்த மேல் அதிகாரி கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த ஒர்க்கை நீங்கள் தான் முடிக்கணும், நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சாட்சி, ஒரு சின்ன காரியம்தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பொறுப்பை சரியாக எழுதி ஒப்படைச்சிட்டேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான். நம்ம நல்லா வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா என்ன செய்வாங்க? பொறுப்புகளை கையில் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த எஜமான் பார்க்குறாரு, என்னடா இவன் செய்கிற காரியமெல்லாம் கர்த்தர் செய்து முட்டிக்கிறாரே. அப்போ இவருக்குள்ளே இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு அந்த எஜமான் பார்த்துருப்பார். அல்லேலூயா. இதாங்க சாட்சி உலகத்திற்கு. நம்ம எந்த இடத்துலலாம் போகிறோமோ, இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியை பெறுறோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, வீட்டு பொறுப்பை கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்களேன், நான் முடிக்க போகிறேன். தனக்கு ஊழியக்காரனும் விசாரணைக்காரனுமா என்ன செய்கிறாரு? வச்சுக்கிறாரு. வீட்டு பொறுப்பை ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டார். அந்த வீட்டில் எஜமானுடைய மனைவி இருக்கா. வாசிக்க வேணாம், அதில் பார்த்தீங்கன்னா அவன் மேலே கண் போடுறா அப்படின்னு போட்டிருக்கு வேதத்தில். அப்படின்னா அவன் மேலே இச்சை, ஒரு தவறான ஆசை கொள்கிறாள் இந்த பெண்ணு. அப்போ பாருங்க, அதற்கு யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யோசேப்பு சொல்லுகிறான். இதில் இன்டைரக்டான ஆன்சர் என்ன தெரியுமா? வேத சத்திய ரகசியம். அவர் சொல்கிறாரு, அவள் என்ன செய்கிறா? வற்புறுத்துறா. கவனிங்க, வற்புறுத்துறா, பாவத்தை செய்வதற்கு வற்புறுத்துறா. இன்றைக்கு பாவம் எங்கே இல்லைங்க, உங்களை சுற்றி தான் இருக்குது. நீங்கள் சமுதாயத்துக்குள்ளே போகும்போதும் இருக்குது, வேலை செய்கிற இடத்துலையும் இருக்குது. நீ எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கே தான் இருக்குது. பாவம் தூரமாக இல்லை. இன்றைக்கி உங்கள் வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் நம்ம செபிக்கிறோமா? பிள்ளையை கொண்டு வந்து விட்டால் போதாது, பிள்ளையை கொண்டு வந்து நல்ல படிப்பில் சேர்த்தா போதாது, தூர இடத்துல என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முழங்கால் போட்டு செபிக்கலைனா இன்றைக்குரிய வாலிபர்கள் நிலை என்ன? அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இது பொல்லாங்கானதுன்னு எனக்கு தெரியும்,
இது பாவம்னு எனக்கு தெரியும், தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை செய்வது எப்படி, நான் எப்படி செய்வேன் இந்த பாவத்தை? பொல்லாங்கானதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யோசேப்பு ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன், மிகவும் சௌந்தரியமுள்ள வாலிபன். இன்றைக்கு நான் சொல்றேங்க, அதுக்கு இன்டைரக்டான ஆவின் சத்தியம் என்ன தெரியுமா? அவர் மறுக்கிறாரு. இம்பாசிபிள். இப்படி வாலிபர்கள் இன்றைக்கு மறுக்க முடியுமா? இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலே போய் கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவத்தினுடைய வற்புறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு தவறி விழுந்து விடுகிறார்கள், இடறி விழுந்து விடுகிறார்கள். வாலிபர்கள், பெற்றோர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க ஜெபிக்கலைனா, இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒருவர் எங்களோடு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவர் சொல்லுகிறார், தூர இடத்துல படிக்கிற வாலிப பிள்ளைகள் லீவு விட்டா வர்றதில்லை, பாதியிலே இறங்கி போயிருது, பெற்றோர்களுக்கும் தெரியல, பிள்ளை என்ன செய்யுதுன்னே தெரியல. பாவத்தின் நெருக்கத்தினால் வாலிபர்கள் இடறி விழுந்து விடுகிறார்கள், தவறி விழுந்து விடுகிறார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பெற்றோர்களே, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு விடுவார். கர்த்தருடைய கரம் வாலிப பிள்ளைகள் மேலே இருக்கும். இன்றைக்கு வாலிப கூட்டங்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன. ஏன் தெரியுமா? பெற்றோர்களும் அதற்கு ஒரு காரணம். படிக்க வச்சா மட்டும் போதாது, பிள்ளைய நல்ல படிப்புல படிக்க வைக்கிறோம், நல்லதுதான். அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்க வேண்டும். அதிர்ச்சி ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஜிஹெச் இதில் போய் கேட்டோம்னா எத்தனை பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் கருவை கலைக்க வேண்டும் என்று சொல்லி. நான் சொல்றேன், இந்த யோசேப்பு ஏன் தெரியுமா தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தாரு? ஆபிரகாம் அன்னைக்கு கர்த்தரை தேடுகிறவராக இருந்தாரு. அவர் வந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தாங்க. நான் சொல்றேங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக நீங்க ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அந்த சந்ததியில நீங்க பரிசுத்தத்தை பார்க்க முடியாது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அகால மரணங்கள், வியாதிகள் தொடர்ந்து பிடித்துக்கிட்டே இருக்குது, சடன் ஆக்சிடெண்ட்டு. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகள் பாவத்தின் உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அவர் சொல்கிறார் இம்பாசிபிள், முடியாது. உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். இப்படிப்பட்ட பாவ நெருக்கடியில் உங்கள் பிள்ளைங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? உங்கள் பிள்ளைக்காக முழங்கால் படிக்கிட்டு செபிச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பாதுகாப்பு வழியம் போட்டுருவார் வாலிப பிள்ளைகளுக்கு. கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாவ துன்புறுத்தல் வந்தால் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? அதை தடுத்து போடுவார். உங்கள் பிள்ளைகளில் ஒரு பரிசுத்தம், சந்ததியில் பரிசுத்தம் வேணும்னா, ஒரு தீர்க்கதரிசனி எழும்பணும்னா, ஒரு ஊழியக்காரியாக எழும்பணும்னா, இன்றைக்கு நீங்கள் செபிக்கலைனா, உங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்காக, தலைமுறைக்காக செபிக்காமல் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? சற்று யோசித்து பார்க்குறீங்களா? அடுத்த வசனத்தை வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 39:10 நித்தம் அவன் என்ன செய்கிறா? பாவ நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்போ கூட என்ன சொல்கிறாரு? சம்மதிக்கலை, இடம் கொடுக்கலை. நல்லா கவனிங்க, நோ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படிப்பட்ட யோசேப்பை பெத்தெடுத்த பேரண்ட்ஸு இன்னைக்கு அப்படி பெருமை பாராட்டணும் கர்த்தருக்குள்ள. மறுபடி விடலை, அவ பாவத்தை செய்வதற்கு தூண்டிக்கிட்டே இருக்கா. இந்த வாலிபனை விட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. சொல்கிறாரு நோ. இம்பாசிபிள் அப்படின்னாரு, அடுத்து நோன்னு சொன்னார். அடுத்து பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:11 வாசிங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. போதுங்க, கவனிங்க. இப்போ ஒரு சூழ்நிலை அமையுது. வீட்டில் ஒருத்தர் இல்லை, ஒரு தனிமையான சூழ்நிலை வருது. அந்த இடத்துல யோசேப்பு இருக்காரு, எஜமானுடைய மனைவி இருக்கா. நல்லா கவனிங்க, இந்த தனிமையான சூழ்நிலையை பிசாசு பயன்படுத்தி கொள்ளுவான். மறுபடியும் என்ன செய்கிற? விடலை. அவ
மறுபடியும் பாவத்தை செய்யும்படி அவள் என்ன செய்கிறாள்? வருகிறாள். வரும் பொழுது அடுத்த இதில் வாசிக்க வேண்டாம், அவன் வெளியே ஓடி போகிறான். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில் சொல்லணும்னா தலை தெறிக்க ஓடிட்டான். ஒரு பாம்பு வந்து விழுந்துச்சுன்னா என்ன செய்வோம்? தலை தெறிக்க ஓடிடுவோம், பக்கத்தில் ஒருத்தரையும் பார்க்க மாட்டோம். கவனிங்க, இவர் வேலையை செய்வதற்கு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஒரு தனிமையான சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்துல ஒருவேளை அவன் உடன்பட்டிருந்தால், யோசேப்பு உடன்பட்டிருந்தால், அந்த சகலவித ஆசீர்வாதங்களும் அவனுக்கு வந்திருக்கும். அல்லேலூயா. தவறான வழியில் வருகின்ற ஆசீர்வாதங்கள் ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. சரியான வழியில் கர்த்தருடைய கரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா ஒன்றையும் நீங்கள் இழக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டுக்குள்ளே வரல பொருளும் அப்படி தான். கர்த்தருடைய கரத்தில் நம்ம உழைத்து கர்த்தர் கொடுக்கிற வேலையில் உண்மையாக இருந்து 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் வேலை செய்யணும், அந்த கடமையை செய்யணும். அதில் நம்ம என்ன செய்யணும்? அந்த வருமானத்தை வாங்கி நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தருக்கு முன்னாடி உண்மை. அல்லேலூயா. பாருங்க, அந்த சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? இது வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த யோசேப்பு நம்ம பாஷையில் சொல்லணும்னா என்னது, அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சார்? தலை தெறிக்க பின்னாடி திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார். பின்னாடி திரும்பி பார்த்துருந்தா கூட என்ன செஞ்சுருப்பார்? மறுபடியும் இழுத்திருக்குமேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? ஓடிட்டார் அவர் வெளியே. அல்லேலூயா. பாவம் இன்றைக்கும் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி. அது தூரமாக இல்லை, அது நம்ம பக்கத்திலேயே தான் இருக்குது. ஆனால் இந்த யோசேப்பு பாருங்கள், ஒரு வாலிபனாக இருந்து இன்றைக்கி எத்தனை பேருக்கு அந்த ஒரு தாகம் இருக்குது? இன்றைக்கி நீங்கள் சொல்ல முடியுமா? என் வாலிப பிள்ளை தூரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கா, அவள் பரிசுத்தம் உள்ளவ தான். இன்றைக்கி எத்தனை பேரை இன்றைக்கி இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் எத்தனை இன்றைக்கி பிள்ளைகளை சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், நீங்கள் செபிக்கணும். திருமண காரியம் முடிஞ்சிட்டா எனக்கு கடமை முடிஞ்சிச்சு, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா கடமை முடிஞ்சிச்சு. கடமையை பார்க்காதீங்க, தொடர்ந்து செபித்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததிகள் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் கர்த்தர் என்ன செய்வார்? எழுப்புவார். ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிக்க போகிறேன். எதற்காக இந்த பரிசுத்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதற்காக இந்த பரிசுத்தம்? இந்த பரிசுத்தம் உங்களை உயர்த்தும். அதே யோசேப்பை ஆண்டவர் ஒரு நாட்டின் மந்திரியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. யோசேப்பு தேடி போகல ஆசீர்வாதத்தை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேணும்னு தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம கடைக்கு போய் பொருள் வாங்கிறதுக்கும் கடைக்காரர் வந்து வீட்டில் தேடி வந்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தரே அந்த உயர்வை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. தானியேல் விளக்க வேண்டியதை விளக்குனார். அரசாங்கத்தில் தேவன் என்ன செய்தார்? அவனை உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு விரும்புங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னை நான் என்ன செய்யணும்? உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது தான் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். அவர் வருகின்ற நாளில் அந்த பரிசுத்தரோடு கரம் கோர்த்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாமும் அமர்ந்திருப்போம் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறப்பிலையும் பரிசுத்தம் இருந்தது, ஊழியத்திலும் பரிசுத்தம் இருந்தது, சிலுவை வரையிலும் பரிசுத்தம் இருந்தது. எதற்காக அந்த உன்னதத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். தன்னை தாழ்த்தினார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார். அதனால் பிதாவாகிய தேவன் அவரை என்ன செஞ்சார்? உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த பரிசுத்தம் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த பரிசுத்தம் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். இந்த பரிசுத்தம் உங்களுக்கு உயர்வை கொண்டு வரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அப்படியே எழுந்து நிற்போமா? நம்ம அப்படியே எல்லாருமே எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நிற்போமா?
ஆண்டவரே, எதையோ விரும்பினேன் ஆண்டவரே, நான் எதையோ விரும்பினேன் ஆண்டவரே, உலகத்தின் காரியத்தெல்லாம் ஆண்டவரே விரும்பினேன், போதும் ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லுங்க வாலிப பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, உலக காரியங்களை ஆண்டவரே நான் தேடி தேடி ஓடினேன் ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீங்க? இன்றைக்கு வாலிப மகளே, கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைச்சிருக்கிறாரு. அவர் காத்திருக்கிறாரு மகளே, மகனே, காத்திருக்கிறார் அவர். நீ ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே நான் எழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, விழுந்துடுறேன் ஆண்டவரே, ஆண்டவரே என் எண்ணமெல்லாம் ஆண்டவரே சில நேரங்களில் பாவ சிந்தனைகள் வருது. வாலிப மகளே, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கரத்தை பிடிக்கிறேன், நான் உன் கரத்தை பிடிக்கிறேன், நீ என் கரத்தை பிடிச்சா விட்டுருவ. இன்றைக்கு கர்த்தர் கரத்தை நீட்டுகிறார். வாலிப மகளே, வாலிப மகனே, ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு நாள் தான் நீ என்னை காத்திருக்க வைப்ப? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஊழியத்தை நான் செய்ய வேண்டும், என் ஊழியத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பாயா, அர்ப்பணிப்பாயா? இருகரம் நீட்டி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். வாலிப மகளே, ஆண்டவரே நான் செபிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்றேன், ஆனால் அடுத்த நிமிஷம் உலகத்திற்குள்ள வந்த ஒன்று, ஆண்டவரே இந்த உலகம் என்னை ஈர்க்கிறதே சுவாமி, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? ஆண்டவரே, என் மனதில் இருக்கக்கூடியதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? ஆண்டவர் சொல்றாரு, என் மார்புல நீ சாஞ்சுக்கோ, நான் உன்னை அணைக்கிற தேவன், நான் உன்னை அணைக்கிற தேவன். இன்னைக்கு வாலிப மகளே, வேலை வேலை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, உன்னை நான் அழைத்து அறிந்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமே, கிரியைகளில் பாவம் செய்தால் இந்த இடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் பேச்சு சுத்தமுள்ளதாய் மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒரு உம்மை வெறுமை ஆக்கினீர் ஐயா. ஆண்டவரே, என்னை வெறுமை ஆக்கும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாளிலோ சகோதரியே, இந்த நாளிலோ ஆண்டவரே அப்பா, நான் நிதமும் பாவம் செய்வது எனக்கு தெரிகிறது, பாவம் செய்கிறது எனக்கு தெரிகிறது, ஆனா பாவத்தை உணர்த்துகிறீர் ஆண்டவரே. என்னால் எழுந்திருக்க முடியல ஆண்டவரே, மறுபடியும் மறுபடியும் நான் விழுந்து போகிறேன். ஆண்டவராக இயேசு சொல்றாரு, மறுபடியும் மறுபடியும் நீ விழுகின்ற பொழுது உன்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் நான் அல்லவா? மகளே வா, மகளே வா, உன்னை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நானே, உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தீர்க்க தரிசியாய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, ஆண்டவர் இருக்கரம் கூப்பி உன்னை அழைக்கிறார். மகளே, வாலிப மகளே எழும்பு, வாலிப மகளே எழும்பு. இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திற்குள்ள போகும் பொழுது மனிதர்களை போலவே நான் பேசுகிறேன் ஆண்டவரே, எல்லாரை போலவும் பேசுகிறேன் ஆண்டவரே. என் வாய் பாவம் செய்யுதே ஆண்டவரே. இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? யாரை குறித்தும் நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. எசப்பா, இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவரே, இந்த தவச நாட்களில் ஆண்டவர் விரும்புகிறாரு, என் பிள்ளைங்க பரிசுத்தமாக இருக்கணும். நான் ஊழியத்தில் உன்னை அழைத்திருக்கிறேன் மகளே, உன்னை குறித்து பெரிய திட்டம் நோக்க வச்சிருக்கிறேனே மகளே. இன்றைக்கு என் கரம் பிடித்து வா, என்னை நம்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, எத்தனை நாள் தான் ஆண்டவரே, வருஷங்கள் போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. என் பாவம் எனக்கு தெரியுது ஆண்டவரே, என் பாவம் உணர்கிறேன் ஆண்டவரே, ஆனால் விடுபட முடியலையே ஆண்டவரே.
இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா? அந்த சிலுவை நோக்கி பாரு. ஆண்டவருடைய இரத்தம், சிலுவையில் சிந்தின இரத்தம் இப்பொழுது வழிந்து கொண்டிருக்கிறது. உன்மேல் அவர் ஊற்ற போகிறார், உன்மேல் அதை ஊற்ற போகிறார். இன்றைக்கு அந்த இரத்தம் உன்னுடைய பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். மகளே, உன்னை பரிசுத்தப்படுத்து, உன்னை பரிசுத்தப்படுத்து. தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுவாய், தேவ தரிசனத்தை நீ காணுவாய், என் மகிமையை காணுவாய், எனக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்வாய். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கூட்ட ஜனத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரே, என் கண் பார்வையில் பரிசுத்தம் இல்லை, ஒப்பு கொடுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உன் பாவத்தை மேகத்தை போலவும் அக்கிரமத்தை கார்மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உன்னை மீட்டு கொண்ட கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் கர்த்தர். கர்த்தருடைய கரம் உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே எழும்பு, வாலிப மகளே எழும்பு, நீதான் உலகத்தை கலக்க போகிறாய். தேவ பிள்ளையே எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கால்கள் தேவையில்லாத இடத்திற்கு கடந்து போனதையா ஆண்டவரே, உம்மை மீறி நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நிற்பீங்களா? ஆண்டவர் கரத்தை நீட்டுகிறார், உங்களை தொடுகிறார், உங்களை தொடுகிறார். இப்பொழுதே சிலருடைய நாவுகள்ல கர்த்தர் ஒரு அக்கினியை வைக்கிறார், கர்த்தர் ஒரு அக்கினியை வைக்கிறார். மகளே, இப்பொழுது உள்ள நிலைமையை காட்டிலும் இனிமே வருகின்ற நாட்களில் வாலிப மகளே, நீ பேசும் பொழுதே ஒரு அக்கினியின் வார்த்தை வெளிப்படும். ஒப்பு கொடுப்பாயா? வாலிப மகளே, வாலிப மகனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே, அன்னமயில் ஆண்டவரே, அன்னமயில் இப்பொழுது ஆண்டவர் பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அன்னமயில், அன்னமயில், இயேசு உயிரோடு இருக்கிறார். உன் வாயை திறந்து இயேசு என்று சொல்லு, இயேசு, இயேசு என்று சொல்லு. இப்பொழுதே உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தகாரங்கள் விலகுகிறது. இருளை போக்குகிற ஆண்டவர் இப்பொழுதும் உன் வீட்டிற்குள்ள இருந்து இருளை போக்கி வெளிச்சமாக்குகிறார். ஆண்டவரே, தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறது, தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். இந்த தவச நாட்கள் முடிவதற்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டால் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வாய். மனித தயவுகளை உனக்கு கர்த்தர் தருகிறார். தூர சத்தர பலிகரபா, ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் 10 பேர் துன்மார்க்கர் எழுந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக பேசும்படியாய் ஒரு நீதிமானை நான் எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரிசரமா, உங்க காரியம் எதுவா இருக்கட்டும், இன்றைக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், இன்றைக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவரே, என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த தவச நாட்கள் 40 முடிகிறதுக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் குடும்பத்தில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவாய், வேலையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இப்பொழுது மனுஷர்கள் தடை பண்ணாலும் கர்த்தருடைய கரம் தடைகளை உடைக்கிறது. இயேசுவின் வல்லமை கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த வல்லமை கடந்து வருகின்றது. பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பரிசுத்தம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அபிஷேக அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினியின் தேவன் கடந்து
தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய உன்னத வல்லமை இறங்கி வருவதாக. கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இருள்கள் ஓடுவதாக, பிசாசுகள் ஓடுவதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மேரஷதரபரபா ஒரு அக்கினியை பாடுங்க ஆண்டவரே. அந்த அக்கினி பற்றி பிடிக்கதட்டுமா, பற்றி பிடிப்பதாக சுவாமி. இப்பொழுதே வாலிப பிள்ளையே தேவ வல்லமையை பெற்றுக்கொள், உன்னத பலனை பெற்றுக்கொள். தேவன் கடந்து வருகிறார். அந்த பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள். ஆண்டவர் உன் நாவை தொடுகிறார், உன் வாயை தொட்டு கொண்டு இருக்கிறார், உன் வாயை பரிசுத்தப்படுத்துகிறார். ஷாரி பாலி ஷத்தர பாலி தீகரபா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒரு விஷயம் பரிசுத்த தேவனை பார்ப்போமா? அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கே கத்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காணுவீர்கள். இந்த 40 நாட்கள் முடிகிறதுக்குள்ளாக கத்தர் இந்த ஸ்தலத்தில் எந்த காரியத்திற்கு வந்தீர்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். அவர் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ராஜா ஆண்டவரே, பலவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தெரியுமா உனக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், சிம்சனுடைய பலம் எப்படியா இருந்தது, அந்த பலம் இப்பொழுது கடந்து வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்கிற நேரம், கர்த்தர் சுகம் கொடுக்கிற நேரம். எந்த வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுதே வியாதிகள் மறைந்து ஒரு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டு போங்க, உன்னத வல்லமையை பெற்றுக்கொண்டு போங்க. தேவ பிள்ளையே, வாலிப பிள்ளையே, தரிசனத்தை காணுவாய். இனிமே வருகின்ற நாட்களில் நீ ஜெபிக்கின்ற பொழுது அவர் உனக்கு தரிசனமாவார். ஓ ரிஷக்கரபலபரபா. ஆண்டவரே நன்றி அப்பா. வியாதி உள்ளவங்க அப்படியே கையை வைங்க பார்க்கலாம். வியாதி உள்ளவங்க கையை வைங்க. எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல கரத்தை வைங்க. இப்பொழுது கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும்னு விரும்புகிறேன். ஆண்டவரே இயேசுவே என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லும் போது இப்பொழுதே ஒரு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரே இயேசுவே இறங்கி வருவீராக. ரிசீவ் த healing of Jesus. Receive the healing of Jesus. ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி பாவத்தினால் வந்த வியாதிகள் இப்பொழுது ஆண்டவரே ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எலியாவின் தேவன் அக்கினியாய் இறங்குவீராக. எலியாவின் தேவன் அக்கினியாய் இறங்குவீராக. ஒரு அக்கினி இங்கே பாடப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினி எனக்கு வேணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஊழியத்தை செய்வதற்கு வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றுக்கொள். இதே ஸ்தலத்தில் ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of new Holy Spirit. Receive the healing of Jesus in the name of Jesus. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்படி வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் மீட்பருள்ள இயேசு மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.